சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், மிளகாய் 7, கறிவேப்பிலை. 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தரலாம். வறுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, வரமிளகாய் நல்லா ஆறிடுச்சு. அதில் சேர்த்துருவோம். கைப்பிடி அளவு தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிடலாம். நைஸாக அரைச்சாச்சு. வானலி சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, நீளமாக கட் பண்ண வெங்காயம் 1 கப்பு, 3 பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கழுவி கட் பண்ண பீன்ஸ் 2 கப்பு, சின்னதாக கட் பண்ண தக்காளி 1, பெருங்காயத்தூள், பூண்டையும் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டாச்சு. அரைச்சி விழுத சேர்த்துருவோம். 1/2 கப்பு தண்ணி, 1/2 கப்பு புளி கரைசல், தேவையான அளவு உப்பு. 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணியாச்சு. வச்சு மசிச்சு வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துருவோம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. போல ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.